வீடுகள்ல எப்பவுமே இருக்கக்கூடிய ஆனா அதோட முழுமையான மருத்துவ ரகசியங்கள் பலருக்கும் தெரியாத ஒரு பொக்கிஷத்தை பத்தி தான். அதுதான் நம்ம பாரம்பரிய விளக்கெண்ணெய். ஒரு மருத்துவர் எப்படி ஒரு நோயாளி மேல அக்கறை காட்டுவாரோ அதே அக்கறையோட இந்த விளக்கெண்ணெயோட அதிசயங்களை நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு நேரடியான கேள்வி கேட்கலாமா? முடி கொட்டுதா, சருமம் ரொம்ப வறண்டு போகுதா, இல்ல அடிக்கடி செரிமான பிரச்சனைகளால அவதிப்படுறீங்களா? இந்த நவீன காலத்துல பலவிதமான ரசாயனங்களை யூஸ் பண்ணி நீங்க சோர்ந்து போயிருக்கீங்களா? அப்போ கண்டிப்பா இந்த தொகுப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். விளக்கெண்ணெய் இத ஏதோ ஒரு சாதாரண எண்ணெய்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. ஆயுர்வேத மருத்துவத்துல பல வருஷங்களா பயன்படுத்தப்படுற ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த இயற்கையான அருமருந்து இது. நம்ம தென்னிந்திய கலாச்சாரத்துல முழுமையான உடல் ஆரோக்கியத்துக்கும் ஆர்கானிக் வாழ்வியலுக்கும் இது ஒரு ஆணிவேருனே சொல்லலாம். உடலை அவ்வளவு ஆழமா குணப்படுத்துற தன்மை இதுக்கு இருக்கு. சரி, இன்னைக்கு நம்மளோட சிகிச்சை திட்டம் என்னன்னு பாத்திரலாம். முதல்ல மருத்துவ ரகசியங்கள், ரெண்டாவதா கூந்தல் மற்றும் சரும பாதுகாப்பு, அப்புறம் வயிறு மற்றும் குடல் ஆரோக்கியம், கடைசியா இதை எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துறதுங்கிற இயற்கையான ஆயுர்வேத தீர்வுகள். முதல் பகுதியா விளக்கெண்ணெயோட மருத்துவ ரகசியங்கள் மற்றும் ஆயுர்வேத நன்மைகளை பத்தி இப்போ தெரிஞ்சுக்கலாம். இயற்கை வைத்தியம் ஆயுர்வேதம்னு எந்த பாரம்பரிய இந்திய மருத்துவத்தை எடுத்துக்கிட்டாலும் அதோட ஆணிவேரா இந்த விளக்கெண்ணெய் இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். இதை நம்ம அன்றாட வாழ்க்கையில சேர்த்துக்கிறது அப்படிங்கிறது திரும்பவும் நம்ம இயற்கையான ஆர்கானிக் வாழ்வியலுக்கு போறதுக்கு சமம். நம்ம முன்னோர்கள் இதை வீட்ல இருக்கிற ஒரு முக்கிய மருத்துவ தூணாவே நினைச்சாங்க. ஏன்னா இது ஏதோ ஒரு வழிக்கு போடுற மருந்து கிடையாதுங்க, ஒட்டுமொத்த உடம்போட பேலன்ஸையும் மெயின்டைன் பண்ற ஒரு பெரிய பொக்கிஷம். அடுத்ததா இரண்டாவது பகுதி, கூந்தல் மற்றும் சர்ம பாதுகாப்பு, அதாவது உடலோட வெளிப்புற பராமரிப்பை பத்தி இப்போ பார்க்கலாம். முடி உதிர்ற பிரச்சனைக்கு விளக்கெண்ணெய் ஒரு மிகச்சிறந்த தீர்வுன்னு அடிச்சு சொல்லலாம். இது முடி வளர்ச்சியை நல்லா தூண்டும், முடி கொட்டுறத நிறுத்தும். எல்லாவற்றுக்கும் மேல முடியோட வேர்களை ரொம்ப ஆழமா பலப்படுத்தும். உங்க உச்சந்தலைக்கு இது ஒரு நேச்சுரல் டீப் கண்டிஷனர் மாதிரி வேலை செஞ்சு முடியை ரொம்ப சாஃப்டாவும் ஆரோக்கியமாவும் மாத்துது. ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி வாங்குற கெமிக்கல் பொருட்களை விட இது பல மடங்கு பாதுகாப்பானதுங்க. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? இது நம்ம சர்மத்துல பண்ற மேஜிக் தான். ரொம்ப வறண்ட சர்மம் இருக்கிறவங்களுக்கு இது நிஜமாவே ஒரு பெரிய வரப்பிரசாதம். முகத்துல ஒரு இயற்கையான பொலிவை கொண்டு வர இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாத பாதுகாப்பான இயற்கை அழகு சாதனமா இதை உங்க டெய்லி ஸ்கின் கேர் ரொட்டீன்ல தாராளமா சேர்த்துக்கலாம். இப்போ வெளிப்புற அழக பத்தி பார்த்தோம் இல்லையா? அடுத்து ஆயுர்வேத மருத்துவத்தோட ரொம்ப முக்கியமான மூணாவது பகுதிக்கு போகலாம். அதுதான் வயிறு மற்றும் குடல் ஆரோக்கியம். இப்போ இதுல இடது பக்கம் பாருங்க, ஆரோக்கியம் இல்லாத குடல், அதாவது கடுமையான வயிறு உப்புசம், நாள்பட்ட மலச்சிக்கல்னு இன்னைக்கு நிறைய பேர் கஷ்டப்படுற நவீன கால பிரச்சனைகள். ஆனா அதே வலது பக்கம் பாருங்க, இந்த பாரம்பரிய விளக்கெண்ணெயை யூஸ் பண்றதால கிடைக்கிற ஆரோக்கியமான சுத்தமான குடல் அமைப்பு. இது செரிமான மண்டலத்தை நல்லா கிளீன் பண்ணி உடனுக்குடனே ஒரு சூப்பரான ரிலீஃப் கொடுக்கும். குடலை எப்பவுமே ஒரு பேலன்ஸ்டு ஸ்டேட்ல வச்சுக்க இது ரொம்பவே உதவும். ஒரு டாக்டரா நான் சொல்றேன், இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்திய பாரம்பரிய மருத்துவத்தின்படி ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்துக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான அஸ்திவாரம் எதுன்னா அது நம்ம குடல் ஆரோக்கியம்தான். உண்மையான நோய் எதிர்ப்பு சக்தி வயிற்றுல இருந்து தான் ஆரம்பிக்குது. அந்த வகையில விளக்கெண்ணெய் ஒரு அற்புதமான இன்டர்னல் கிளென்சர், அதாவது உடம்புக்குள்ள இருக்கிற உறுப்புகளை ரொம்ப சுத்தமா வச்சுக்க இது உதவுது. சரி, இப்போ நம்மளோட ஆலோசனையோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இயற்கையான ஆயுர்வேத தீர்வுகள் மற்றும் நைட் ரூட்டீன். இவ்ளோ நன்மைகள் இருக்கிற விளக்கெண்ணெய எப்படி பிராக்டிக்கலா யூஸ் பண்றது? இந்த நைட் ரொட்டீனை ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் எண்ணெய லேசா வெதுவெதுப்பா சூடு பண்ணிக்கோங்க. அப்புறம் அதை உடம்புலையோ இல்ல தலையிலையோ மெதுவா மசாஜ் பண்ணி தடவுங்க. நைட் முழுக்க தூங்கும்போது இந்த எண்ணெய் உடம்புக்குள்ள ஆழமா இறங்கி வேலை செய்ய விடுங்க. அடுத்த நாள் காலையில எழுந்திருக்கும்போது உங்க உடம்புல ஒரு ஃப்ரெஷ்ஷான புத்துணர்ச்சியான மாற்றத்தை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மேற்கோள் எனக்கு பர்சனலா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். முழுமையான ஆரோக்கிய பயணம் அப்படிங்கிறது நம்மளோட இயற்கையான வேர்களை நோக்கி திரும்பி ஆர்கானிக் சுய பராமரிப்பை ஏத்துக்கிறதுல தான் ஆரம்பிக்குது. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க, முழுமையான ஆரோக்கியம்ங்கிறது எங்கேயோ வெளியில கிடைக்கிற விஷயம் இல்ல, அது நம்ம பாரம்பரியத்திலேயே ஆழமா புதைஞ்சிருக்கு. அதை நாம தான் திரும்பவும் கையில எடுக்கணும். கடைசியா உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டு நான் இதை முடிச்சுக்கிறேன். தற்காலிகமான பலன் தர்ற ரசாயனங்களை விட்டுட்டு நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின இந்த பவர்ஃபுல்லான பாரம்பரிய மருத்துவத்தை நோக்கி திரும்ப நீங்க ரெடியா? உங்க முழுமையான ஆரோக்கிய பயணத்தை இன்னைக்கே நம்பிக்கையோட ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க உடம்பு மனசும் அடையிற அந்த மேஜிக்கை நீங்களே உணர்வீங்க. சரி, மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தொகுப்புல உங்களை சந்திக்கிறேன்.